இதோடு நிற்க போறதில்லை. கடைசி நிமிஷம் வரை ஒவ்வொரு இந்திய ராணுவனுடைய ரத்தம் இருக்கும் வரை நாங்கள் இந்தியாவை பாதுகாப்போம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாரத தேசமே எங்களுக்கு முக்கியம். ஆழம் தெரியாமல் காலை விட்டார்கள் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். அந்த வகையில் இந்தியாவினுடைய ஸ்ட்ரென்த்தை தெரியாமல் அவர்கள் என்ன சொன்னார்கள்னா, அவர்களுடைய மிசைலை இங்கே வந்து 4-5 டார்கெட்டுக்கு அனுப்புனாங்க. அதை துல்லியமாக நமது எல்லையிலேயே நமது ஆன்டி ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்காணித்து எல்லாத்தையும் அழித்து விட்டார்கள். தீவிரவாதிகளும் பாகிஸ்தான் சோல்ஜர்ஸும் ஒன்று தான். அவங்கள வந்து ரெண்டாக பிரிக்கவே முடியாது. நூற்றுக்கணக்கான அவருடைய ட்ரோன்களை நம்முடைய S-400 மூலம் அழித்துள்ளோம். S-400 ரஷ்யன் தயாரிப்பு, நம்முடைய நாட்டு சுதேசி தயாரிப்பான ஆகாஷ். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த கண்ட்ரியும் முன்னாடி வந்து பேசாது. நிறுத்துன்னு சொல்கிறதுக்கு எந்த கண்ட்ரிக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இங்கே பாருப்பா, இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் அவங்க பண்ணாங்க, நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம், கேட்கல, இது ரொம்ப அநியாயமான ஒரு செயல், இதுக்கு நாங்கள் திரும்பி பதில் கொடுக்கலன்னா அவ்வளோ எங்களோட இதுக்கு பேர் கெட்டு போயிடும். கவலைப்படுத்தலை, இது வந்து தைரியமாக இறங்கி அடிக்கலை. இப்போ அவங்க 10 கூட சொன்னால் கூட நாங்கள் வந்து தைரியமாக ரெடியாக இருக்கோம். இப்போ வந்து இதுக்கு நான் கூப்பிட்டு வரேன்னா, இப்போ பாருங்க, என்னோட பேட்ச்லேயே அகில பூர்வ செயலுக்கு சமையல் வந்து ஆல் இண்டியா வந்து முன்னாள் ராணுவப்படை தலைமையில் தனியாக தமிழ்நாடு செயல்பட்டு இருக்குது. அதனால் யார் என்ன சொன்னாலும் இதை பற்றி எது பிள்ளை நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டுக்காக நாங்கள் இருக்கோம். கிட்டத்தட்ட அவர்கள் நடமாடக்கூடிய இடங்கள், அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே தகர்த்து விட்டோம். அதோட முந்தைய வீடியோக்களுமே இது எல்லாமே வந்து இது ட்ரோன்கள் மூலியமாக அரூப் அண்ட் அவோக் அந்த டைப் ஆஃப் ட்ரோன்கள் மூலியமாக நடக்கப்பட்டு. ஆழம் தெரியாமல் காலை விட்டார்கள் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். அந்த வகையில் இந்தியாவினுடைய ஸ்ட்ரென்த்தை தெரியாமல் அவர்கள் என்ன சொன்னார்கள்னா, அவர்களுடைய மிசைலை இங்கே வந்து 4-5 டார்கெட்டுக்கு அனுப்புனாங்க. அதை துல்லியமாக நமது எல்லையிலேயே நமது ஆன்டி ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்காணித்து எல்லாத்தையும் அழித்து விட்டார்கள். அவர்களால் எந்த விதமான பதிலடியும் கொடுக்க முடியவில்லை. எந்த ஒரு பிரதம மந்திரி பதுங்கு குழியில் ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு நாட்டில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அது பாகிஸ்தானில் தான் நடந்திருக்கிறது. ஆகையினால் இனிமேல் தொடர்ந்து எந்த விதமான எல்லை தாண்டிய பயங்கரவாதமும் இந்தியாவில் நடக்கக்கூடாது என்பதற்காக ஒரு இறுதி முடிவாக, இறுதி செயல்பாடாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன். அதற்கு இந்திய இராணுவமும் இந்திய அரசும் தகுந்த பதிலடி கொடுத்து எதிர்காலத்தில் எந்த விதமான இழப்பும் நமக்கு ஏற்படாமல் பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆர்மியில் S-400 அப்படின்னு மொத்தம் ஒரு 5 ஸ்குவாட்ரன் வாங்கிறதுக்கு ஒப்பந்தம் பண்ணி 40,000 கோடி ரூபா, 40,000 அது வந்து ரஷ்யாவிலேருந்து ஆர்டர் பண்ணி அதில் 3 ஸ்குவாட்ரன் வந்துருச்சு. ஒன்று வந்து வெஸ்ட்லேயும், ஒன்று ஈஸ்ட்லேயும், ஒன்று கொஞ்சம் குஜராத் சைடும் இருக்குது. இந்த S-400 மட்டும் இல்லாமல் இஸ்ரேலில் இருந்தும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கியிருக்காங்க. அதுபோக DRDOவும் இஸ்ரேலை போன்ற அயன் டோம் சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இப்போ தான் சமீபத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானை ட்ரில் எடுத்துட்டோம். எப்படின்னா 9 இடத்துல வந்து அன்றைக்கு நைட்டு 1:44 கிட்டத்தட்ட காலை 7 மார்னிங் வரைக்கும் வந்து 9 இடங்களில் POKல 7 இடங்கள்லையுமே, பாகிஸ்தானில் 2 இடங்களையும், பவால்போர் இடங்கள்லையுமே முக்கியமாக டெரரிஸ்ட் கேம்புகளுமே, அவர்களோட நடமாடக்கூடிய இடங்கள், அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே தகர்த்து விட்டோம். அதோட முந்தைய வீடியோக்களுமே இது எல்லாமே வந்து இது ட்ரோன்கள் மூலியமாக அரூப் அண்ட் அவோக் அந்த டைப் ஆஃப் ட்ரோன்கள் மூலியமாக நடக்கப்பட்டிருக்கிறது. அதில் 2 ரஃபேல் ஹேமர் டைப் குண்டு மூலியமாக குண்டை வைத்து தகர்த்திருக்கும். அது செல்ஃப் ப்ரொப்பல்டு பாம்ஸ். இது வந்து முதல் கட்ட நடவடிக்கையாக சிந்தூர் 1 ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பெற்றுட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்று உலகமே வியக்கும் அளவில் இன்னும் பாரத தேசம் வந்து முப்படை வீரர் இல்லை, பாரத தேசத்தினுடைய PM மோடிஜால, ராஜ்நாத் சிங்கால எங்களுடைய முப்படை வீரர்களுடைய தலை நிமிர்ந்து இருக்குது. இதில் சந்தேகமே இல்லை. ஸோ இந்த நேரத்தில் வேண்டிக்கொள்ள என்ன, சிந்தூர் என்ற ஆப்ரேஷன் நாங்கள் ஸ்ரீலங்கா போயிருக்கும்போது OP பவன்னுவாங்க. பவன்னா வந்து ஜெய் ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர் பறந்து போகிறார், அதுதான் பவன்னுவாங்க. சிந்தூர் என்பது நமது தாய்மார்களுடைய சிருங்காரம், அது அழகு, அந்த அர்ப்பணிப்பு. ஆனால் அந்த சிந்து வந்து
மோதிஜி வச்சிருக்காருங்க. கண்டிப்பாக உலகமே வியக்கும் அளவில் முப்படை வீரர்களில் நல்ல ஒருங்கிணைந்த காரணத்தால் இன்று உலகமே போட்ட மாதிரியே நம்ம வெற்றி அடைஞ்சிடும். தீவிரவாதிகளும் பாகிஸ்தான் சோல்ஜர்ஸும் ஒன்று தான். அவங்கள வந்து ரெண்டாக பிரிக்கவே முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஆப்ரேஷன் 9 கேம்ப் அழைச்சோம். அதில் ஒரு 10 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த 10 பேருக்கும் முழு இராணுவ மரியாதையை கொடுத்து பாகிஸ்தான் அவங்களுடைய கொடியை, பாகிஸ்தான் கொடியை அந்த கஃபீனில் போட்டு பாகிஸ்தான் வீரர்கள் தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து தீவிரவாதிகளோட ஒன்றிணைச்சிருக்காங்க. வெளியே கேட்டால் மட்டும் அவங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சரியான பிரதமர் மோடி வந்து சரியான பதிலடி கொடுத்துருக்காரு. ஆப்ரேஷனுக்கு சூப்பராக பேர் வச்சுருக்காரு. ஆப்ரேஷன் செந்தூர். செந்தூர்னா குங்குமம். 26 பேருடைய குங்குமத்தை அளித்தவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் செந்தூர் 1, செந்தூர் பார்ட் 2 இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், அவ்வளோவா இங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு நிலைமையில் ஜம்மு காஷ்மீர், பட்டான்கோட், ராஜஸ்தான், பஞ்சாப், பூஜ், நலியா எல்லா இடங்களையும் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. நேற்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நேற்று அவர்கள் ட்ரோன் மூலமாகவும் ராக்கெட் மூலமாகவும் அட்டாக் செய்தார்கள். அவர் F-16 என்ற அவருடைய பாகிஸ்தான் சைனா கொலாபரேஷன் F-16 2 விமானத்தை தாக்கி அழித்திருக்கிறோம். F-17 வந்து அமெரிக்கா போர் விமானம், அதையும் தாக்கியிருக்கிறோம். ஒரு விமான பைலட்டை பிடித்து வைத்துள்ளோம். இது இல்லாமல் அவோக் என்ற அவருடைய ஏவுகணை ஏர்கிராஃப்ட் அது 3 வீழ்த்திருக்கோம். இது இல்லாமல் நூற்றுக்கணக்கான அவருடைய ட்ரோன்களை நம்முடைய S-400 மூலம் அழித்துள்ளோம். S-400 ரஷ்யன் தயாரிப்பு. நம்முடைய நாட்டு சுதேசி தயாரிப்பான ஆகாஷ் மூலம் ஜெசல்மேரில் அவங்களுடைய ட்ரோன் அட்டாக், ஏர் அட்டாக்லாம் அதையும் நம்ம அழிச்சிருக்கோம். இதன் மூலம் நம்ம உலகத்துக்கு என்ன தெரிவிக்கிறோன்னா, நம்மளுடைய நாட்டு தயாரிப்பும் ரொம்ப முக்கியமாக நல்ல வேலை செய்துன்னு நம்ம காமிச்சிட்டோம். அதை டெரரிஸ்ட் எங்கெங்கெல்லாம் ட்ரைனிங் சென்டர் இருக்கோ அது மட்டும் அடிச்சுட்டு நிறுத்திடலாம் தான் பிளான் பண்ணினது. ஆனால் ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, நீ எஸ்கலேட் பண்ணாமல் இருந்தேன்னா நாங்கள் திரும்பி அடிக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தது. அந்த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிக்கிட்டையும் மற்றபடி நம்மளோட பியூரோக்ராட்ஸ் எல்லாம் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் கால் பண்ணி பேசி அவங்கக்கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணது இதுதான், நாங்கள் வந்து திரும்பி அடிக்க மாட்டோம் அவங்கள, எங்களோட இன்டென்ஷன் கிடையாது. ஆனால் அவங்க தப்பி தவறி ரீட்டாலியேட் பண்ணினாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் விடுறதா இல்லைன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் டிப்ளமேட்டிக்லி எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த கண்ட்ரியும் முன்னாடி வந்து பேசாது. நிறுத்துன்னு சொல்கிறதுக்கு எந்த கண்ட்ரிக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இங்கே பாருப்பா, இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் அவங்க பண்ணாங்க, நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம், கேட்கல, இது ரொம்ப அநியாயமான ஒரு செயல், இதுக்கு நாங்கள் திரும்பி பதில் கொடுக்கலன்னா அவ்வளோ எங்களோட இதுக்கு பேர் கெட்டு போயிடும், ஸோ நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடித்தாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு பேச்சுக்கும் இடம் கிடையாது. ஒரு 4 நாள் 5 நாளைக்கு மேலே பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு ஊர் இருந்ததுன்னா பார்க்கலாம், இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து நல்ல எஃபெக்ட் ஆகிடுச்சு. ஒன்று வந்து நானும் வந்து அந்த ஜாக்கெட் ஃபுல்லாக பிளட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு இல்லை வெப்பன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாறிச்சு. அதனால் இதுவரை நம்ம பற்றி கவலைப்படுத்தலை. இதுவரை தைரியமாக இறங்கி அடிக்கலை. இப்போ அவங்க 10 கூட இப்போ சொன்னால் கூட நாங்கள் வந்து தைரியமாக ரெடியாக இருக்கோம். இப்போ வந்து இப்போ இதுக்கு நான் கூப்பிட்டு வரேன்னா, இப்போ பாருங்கள், என்னோட பேட்ச்லேயே அகில பூர்வ செயலக் சமையல் வந்து ஆல் இந்தியா வந்து முன்னாள் ராணுவப்படை தலைமையில் தனியாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்குது. அதனால் யார் என்ன சொன்னாலும் இதை பற்றி எது பண்ணாலும் நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டுக்காக நாங்கள் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர் இருக்கிறாங்க எக்ஸர்விஸ்மெண்ட். இப்போ ஒரு அறிக்கை கொடுத்தா நீங்கள்லாம் வாங்கப்பான்னு சொன்னால் 4 லட்சம் மேலே அது வந்துடும். இது தாக்குதல் வந்து கோடத்தலைமை தாக்குது. நம்மளுடைய நோக்கமே வந்துட்டு தீவிரவாத அமைப்பையும் அந்த தீவிரவாதத்தில் செயல்படுகின்ற அத்துணை பேரையும் அழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மற்றபடி எந்த ஒரு பொதுமக்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் இடையூறு செய்கின்ற வகையில் இந்த இராணுவம் நடந்து கொள்ளவில்லை என்று இந்த பொதுமக்களுக்கு இந்த நேரத்திலே நான் தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தாக்குதல் 380 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த டார்கெட்டை தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் 3 ஜெட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட ஸ்போக்ஸ் பர்சனோ அல்லது ஆர்மி ஏர்ஃபோர்ஸில் இருந்து 2 பெண் அதிகாரிகள் ஸ்போக்ஸ் பர்சனாக இப்பொழுது மீடியா ப்ரீஃபிங்லாம் பண்ணுறாங்க.
ரெண்டாவது கட்ட நடவடிக்கையாக நேற்று காலை எகைன் 12 இடங்களில் லாகூர் மட்டத்திலேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து எகைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டு முக்கியமாக இராணுவ தளவாடங்களுமே நமக்கு எகெயின்ஸ்டாக இது நம்ம சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் வந்து அடிக்கிறதுமே அவங்க மாட்ரிங் செல்லிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆர்ட்லரி மூலியமாக கண்டினியூஸாக ஒரு 15 நாளாக சீஸ்ஃபயர் பண்ணிக்கிட்டு இதனால் பூஞ்ச் அண்ட் குப்வாரா மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க, குழந்தைகள் முதற்கொண்டு. அதுக்கு வந்து நம்ம இது வரைக்கும் எந்த விதத்துலேயுமே வந்து ரீட்டாலியேட் வந்து கிளியராக வந்து ரீட்டாலியேஷன் வந்து சிவிலியன் இதை வந்து நம்ம பண்ணவே இல்லை இது வரைக்குமே. இது ஜெனீவா கன்வென்ஷன் படி பண்ணவும் கூடாது. ஆக்சுவலாக தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும், வேற எதுவும் சொல்லலை. திராவிட முன்னேற்ற எனக்கு வந்து மோடி சாரை பிடிக்கும். ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிங் ஆஃப் லேடி. ஓட்டு போடுறதுங்கிறது அது அப்போதைக்கு டிசைட் பண்ண வேண்டியது. யார் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசில் பதிக்கிற மாதிரி சொல்கிறாங்களே அதை தான் முதல்ல பார்ப்பாங்க.